My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.9 ல question number 22 and 23 பார்க்க போறோம். ஓகே, first question number 22 இங்க எடுத்துக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. cos pi by 3 plus I sin pi by 3 அதுக்கு பவர் 3 by 4. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 3 உள்ள கொடுத்துட்டு 1 by 4 மேலே எடுத்துக்க போறேன். நல்லா கவனிங்க. cos de Moivre's theorem யூஸ் பண்றேன். de Moivre's theorem யூஸ் பண்றேன். அப்புறமா யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா அந்த 3 அப்படின்ற பவரை உள்ள கொடுத்துக்க போகிறேன். cos pi by 3 plus I sin pi by 3 அதுக்கு பவர் 3 to the whole power 1 by 4. அந்த பவரை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதாவது இதுக்கு ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு வரும்னு காட்டுறதுக்காக இந்த ஆல்டர்னேட் வேலையை பண்ணுறேன் நான். ஓகேவா? இப்போ de Moivre's theorem யூஸ் பண்ணி யூஸிங் de Moivre's theorem என்ன ஆகும் பாருங்கள். ஆர்டர்லி இருக்கா? cos முன்னாடி சைன் பின்னாடி I கூட இருக்குது. ஸோ வெரி வெல் வி கேன் யூஸ் de Moivre's theorem. அப்போது நான் 3 ஆங்கிள்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3 கேன்சல் ஆகிடும்ல. அப்போது cos pi ப்ளஸ் I sin pi அதுக்கு பவர் 1 by 4. ஓகேவா? ஸோ இது டோட்டல் வேல்யூவே என்ன பாருங்கள். இது டோட்டல் வேல்யூவே -1 தான். -1 பவர் 1 by 4. ஓகே, இது என்னன்னா ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. நம்ம கேக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுக்க முடியும்? 0 1 2 3. இங்கே பை 4 இருந்ததுன்னா நம்ம இந்த 4 வேல்யூ கொடுக்க முடியும் கேக்கு பதிலாக. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கிள் கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 2k பை ஆட் பண்ணணும். ஆட் 2k பை. சரி, இது ஒரு ஜட்ன்னு எடுத்துக்குவா. ஓகே, ஜட் ஈக்குவல் டு ஆங்கிளோட 2k பை ஆட் பண்ணிக்கிறேன். cos 2k பை ப்ளஸ் பை ப்ளஸ் I sin 2k பை ப்ளஸ் பை பவர் 1 by 4. இப்போ நான் இந்த பவரை மறுபடியும் நான் உள்ளே கொடுக்க போகிறேன். அப்போ z ஈக்குவல் டு cos 2k பை ப்ளஸ் பை பை 4 ப்ளஸ் I sin 2k பை ப்ளஸ் பை பை 4. ஓகே, வேர் k ஈக்குவல் டு 0 1 2 3ன்னு 4 வேல்யூஸ் கொடுக்க முடியும். இப்போ ஒரு வேல்யூவாக நான் கொடுத்து ஆன்சர் எடுக்க போகிறேன் பாருங்கள். இப்போ k ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். என் ஜட்டு எப்படி மாறும் பாருங்கள். k ஈக்குவல் டு 0 கொடுக்கும்போது இது மொத்த பார்ட் இது 0 ஆகிடும். அப்போ பை பை 4 மட்டும் வரும். அப்போ cos பை பை 4 ப்ளஸ் I sin பை பை 4. ஆயிலர் ஃபார்மில் எப்படி எழுதுவோம்? e பவர் I பை பை 4. அதாவது காஸை அழுத்தி பிடிச்சிக்கோங்க, சைன் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இது என்ன கண்ணுக்கு தெரியுது? I பை பை 4. ஸோ இதுதான் ஆயிலர் ஃபார்மில். அதுக்கடுத்து k ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கும்போது cos பாருங்கள், இங்கே 1 வந்துடுச்சுன்னா 2 பை ப்ளஸ் பை, அதாவது 3 பை பை 4 ப்ளஸ் I sin 3 பை பை 4. ஆயிலர் ஃபார்மில் e பவர் I 3 பை பை 4. ஓகே, அடுத்து k ஈக்குவல் டு 2 கொடுத்தோம்னா cos இங்கே என்ன வரும்? 2 2s are 4 பை 4 பை ப்ளஸ் பை 5 பை 5 பை பை 4 ப்ளஸ் I sin 5 பை பை 4. ஆயிலர் ஃபார்மில் என்ன எழுதுவோம்? எப்படி எழுதுவோம்? e பவர் I 5 பை பை 4. ஓகேவா? இப்போ இன்னும் ஒரு வேல்யூ எடுக்கணும். கரெக்டாக? k ஈக்குவல் டு 3 கொடுத்தோம்னா cos பாருங்கள், இங்கே 3 கொடுத்த உடனே 6 பை ப்ளஸ் 1 பை 7 பை. அப்போ cos 7 பை பை 4 ப்ளஸ் I sin 7 பை பை 4. ஆயிலர் ஃபார்மில் e பவர் I 7 பை பை 4. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் 4 வேல்யூஸ். ஓகே, இந்த ஆல் 4 வேல்யூஸை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் 4 வேல்யூஸ். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள். e பவர் I பை பை 4 இன்ட்டு e பவர் I 3 பை பை 4 இன்ட்டு e பவர் I பை 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 4 இன்ட்டு e பவர் I 7 பை பை 4. ஓகே, ஈக்குவல் டு e பவர் I காமனாக வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், பேஸ் சேம். அப்போ பவரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 5 பை 4 ப்ளஸ் 3 பை பை 4 ப்ளஸ் 5 பை பை 4 ப்ளஸ் 7 பை பை 4. ஸோ e பவர் I வெளியாக 4 தான் டினாமினேட்டரில். பாருங்கள், 5 ப்ளஸ் 3 பை 4 பை 9 பை 16 பை. சரி, இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 4 4 சார் 16 ஈக்குவல் டு e பவர் I இன்ட்டு 4 பை. பாருங்கள், 0னாலும் 2 பைனாலும் 4 பைனாலும் 0 தான் அது ஆங்கிள்.
ஓகேவா? அப்போ இதை e பவர் I இன்ட்டு 0 0ன்னு எழுதலாம். e பவர் 0க்கு வேல்யூ என்ன 1. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். பாருங்கள் எந்த சப்டிவிஷனை கொடுத்துருக்காங்க, சப்டிவிஷன் 3. ஸோ கொஸ்டின் நம்பர் 22க்கான ஆன்சர் சப்டிவிஷன் 3ல ஆப்ஷன் 3ல ஆன்சர் 1. ஓகே சரி, இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 23 போகலாம். கொஸ்டின் நம்பர் 23ல கொடுத்துருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ண போகிறேன். இதில் கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கே இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க வேல்யூ. அப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க, ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஓகே, அப்போ 1 + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1. ஃபஸ்ட்லே ப்ரீ டிபைண்ட் அந்த 2 இன்ஃபர்மேஷன் எழுதிக்கிறோம். அப்புறமா இங்கே பாருங்கள் ஒமேகா ஸ்கொயர் -1ன்னு ஒரு இடத்துல வந்திருக்கா. இங்கே பாருங்கள் 1 இங்கே வச்சுட்டு ஒமேகா இங்கே வச்சுட்டு இந்த 1 அண்ட் ஒமேகா ஸ்கொயர் இந்த எடுத்துகிட்டு போய் பாருங்கள் -1 - ஒமேகா ஸ்கொயர்னு வருதா. அப்போ இதுக்கு பதிலாக நான் ஒரு ஒமேகா போடலாமா, இந்த இடத்துல ஒரு ஒமேகா போடலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு ஆல்டர்னேட்டிவ் மட்டும் அங்கே பண்ணிக்கிறேன். 1 சரி ஈக்குவல் டு 3Kன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்போது நான் ஃபஸ்ட் ரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்னா 1 இன்ட்டு அதனோட மைனர் பாருங்கள் ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒமேகா பவர் 4. அடுத்து கோஃபேக்டர் சிம்பிள் என்ன வரும், -1. அப்போ அதனோட மைனர் இந்த ரோ இந்த காலம் கட் பண்ண பிறகு நம்ம கண்ணுக்கு தெரியுது 1 இன்ட்டு ஒமேகா. அப்போ ஒமேகா அது எதை மைனஸ் பண்ணோம், 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். அப்புறம் கடைசியாக ஒரு 1 அதனோட மைனர் பாருங்கள் 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் -1 இன்ட்டு ஒமேகா ஈக்குவல் டு 3K கொடுத்துருக்காங்க வேல்யூ. ஓகேவா? தேர் ஆஃப்டர் இங்கே பாருங்கள் ஒமேகா ஸ்கொயர் இது வந்து ஒமேகா பவர் 4 ஒமேகா ஸ்கொயர் நான் ஒன்றும் பண்ணல அப்படியே வச்சுக்கிறேன். ஒமேகா பவர் 4க்கு பதிலாக ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாமா, எழுதலாம் இல்லையா. அப்புறம் மைனஸ் உள்ளே எடுக்கும்போது -ஒமேகா -இன்ட்டு ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இங்கே இதை உள்ளே எடுக்கும்போது ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஈக்குவல் டு 3K. ஓகேவா? இப்போ இது என்ன சொல்லுவோம், இது ஒமேகா ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள் இது 1 இல்லையா, 1 இன்ட்டு ஒமேகா அப்போ ஒமேகா. சரி மீதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணலாம். நல்லா கவனிங்க ஒமேகா ஈக்குவல் டு 3K. ஸோ ஆகக்கூடி எனக்கு என்ன கிடைக்குதுன்னா பாருங்கள் 3 ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸில் அப்புறம் 3 ஒமேகா மைனஸில். அப்போ 3 ஒமேகா ஸ்கொயர் -3 ஒமேகா ஈக்குவல் டு 3K. இப்போ 3 காமனாக வெளியே எடுத்து அடிச்சிடுவோமா, ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஈக்குவல் டு 3K. இப்போ 3க்கு 3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஆகக்கூடி ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா தான் என்னோட K. இப்போ ப்ரீவியஸ் சம்மில் ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயருக்கு நான் வேல்யூ எழுதி கொடுத்தேன்ல, அந்த வேல்யூ திரும்ப இங்கே கொண்டு வாங்க. கொஸ்டின் நம்பர் 21ல் ஒமேகாவுக்கும் ஒமேகா ஸ்கொயருக்கும் நான் வேல்யூ கொடுத்தேன். அந்த எக்ஸாம்பிள் சம்மில் ஒன்று வருது. ஓகேவா? ஒமேகான்றது யாருன்னா -1/2 ப்ளஸ் I√3/2 இதுதான் ஒமேகா. ஒமேகா ஸ்கொயர் யாருன்னா அதாவது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு வரும்போது ஒமேகாவனுடைய வேல்யூ -1/2 ப்ளஸ் I√3/2 அண்ட் ஒமேகா ஸ்கொயர்ன்றது -1/2 I√3/2. ஓகேவா? ப்ரீவியஸ்லி ப்ராப்ளம் நம்பர் 21ல் நம்ம பார்த்தோம். ஸோ அதையே தான் மறுபடியும் இங்கே காப்பி பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 வேல்யூ எடுத்து இங்கே எழுத போகிறேன். இப்போ -1/2 I√3/2 எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். இந்த மைனஸ் நான் உள்ளே எடுக்கும்போது இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ +1/2 இது மைனஸ் ஆயிரும். மைனஸ் உள்ளே எடுக்கும்போது இது மைனஸ் ஆயிரும். -I√3/2 ஈக்குவல் டு K. இப்போ இது -1 +1 கேன்சல் பண்ணிடலாம். அப்போது மீந்து நிற்கிறது என்னன்னா K ஈக்குவல் டு பாருங்கள் 2 டைம்ஸ் ஆஃப் -I√3/2. புரியுதுங்களா? அப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா K ஈக்குவல் டு -I√3. ஓகேவா? ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், -I√3 எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். -√3i -√3i ரெண்டு ஒன்று தானே. ஸோ ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.